விருச்சிக ராசி அன்பர்களே, 2026 தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் 2.5 வருடங்களுக்கு ஒரு முறை பெயர்ச்சியாகக்கூடிய சனி பகவான் அப்படியே 5ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான மீன மனையில் தான் இருக்க போது, எந்த பெயர்ச்சியும் இல்லை. அதே போல் குரு பெயர்ச்சி இருக்குது. எப்போ இருக்குது அப்படின்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி. இதுவரை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான அட்டமஸ்தானத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்போ 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தில் வந்து அமருது. அதே போல் ராகுகேது பெயர்ச்சியும் இந்த வருடம் இருக்கிறது. அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து இப்போ 3ஆம் இடத்துக்கும், கேது பகவான் 10ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது. ஸோ இப்போ இந்த கிரகங்கள் அமைப்புகளை எல்லாம் வைத்துக்கொண்டு இந்த விருச்சிகத்துக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி சார் இருக்குது, என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்க்கும் பொழுது, நிச்சயமாக இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் தான் நல்ல மாற்றங்கள். இந்த ராகுகேது பெயர்ச்சியும் நல்ல பலனை கொடுக்க போகுது, குரு பயிற்சியும் நல்ல பலனை கொடுக்க போகுது. ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா குடும்பாதிபதி, தனாதிபதி, வாக்காதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு குரு பகவான் 8ல் போய் மறைஞ்சிட்டு இருந்தார். குரு ஒரு சுப கிரகம் 8ல் போய் மறைது நல்லதான்னா நிச்சயமாக இல்லை, மறைந்திருந்தது. நிறைய அதாவது சுப காரியங்கள் நடக்கலை, நிறைய தடைகளை கொடுத்து கொண்டிருந்ததுன்னு சொல்லலாம். திருமணம் ஆகலை, ஒரு நல்ல விஷயம்னா கூட ஏதோ ஒரு தடை, குரு பலன் இல்லை, ஏதோ ஒரு வகையில் ஒரு நல்லது நடக்கலையே என்று ஏக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த விருச்சிகத்துக்கு நிறைய சுப காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்க போகுது. ஏன்னா குருதான் ஒரு சுபகிரகம். இருக்கக்கூடிய 9 கிரகத்திலேயே ஒரு கடவுளுடைய அனுகிரகம் பெற்ற, எல்லாத்துக்கும் நன்மையை செய்யக்கூடிய, நல்லவை செய்யக்கூடிய, பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அந்த கிரகம் உங்கள் ராசியை பார்க்குது. அப்போ ராசியை பார்த்தாலே, ஒரு நல்லவன் உங்களை பார்த்தாலே அந்த இடத்துல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அப்போ முதல் டல்லாக இருந்த விஷயங்கள் அத்தனையும் மாறுது, சுறுசுறுப்பாக போகிறீங்க. நெகட்டிவ் எண்ணங்கள் வந்து கொண்டிருந்தது, இது நடக்கலை, அது நடக்கலை, உடம்பு சரியில்லை, ஹெல்த்தில் பிரச்சனை, நான் நினச்சது நடக்கலை, தடை தாமதம் பிரச்சனை என்று இருக்கக்கூடிய அத்தனை விருச்சிகத்துக்கும் முதலில் ஒரு எழுச்சியை கொடுக்கக்கூடிய, புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்க போகுது. நேரம் உங்கள் ராசியை பார்க்குறார், உங்களை பார்த்துட்டே இருக்கார். ஒரு கடவுள் உங்களை பார்த்துட்டு இருக்கு, கடவுளுடைய அனுகிரகம் உண்டு. சார் போன வருஷம் எத்தனையோ குலதெய்வத்துக்கு போனேன் சார், நிறைய இஷ்ட தெய்வங்களை வழிபட்டேன், ஒன்றுமே நடக்கலை, பெருசாக கொடுக்கல, அதனுடைய பலன் இந்த வருடம் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லலாம். அப்போ குரு பகவான் குருவான நிறைய நன்மைகள் நடக்க காத்து கொண்டிருக்கிறது. முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார், தைரிய வீரியங்கள் பெருகும். 9ஆம் இடத்துல இருக்குது, தூரதேச பிரயாணங்கள் மூலமாக அனுகூலம், ஆதாயம். முதலில் பணம் கொடுக்க போகுது, தனம் கிடைக்க போகிறது. குரு உச்ச பலம் 12 வருடங்களுக்கு அப்புறம் தனாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான், உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சபலன். குரு இந்த வருடம் உங்களுக்கு அமோகமாக தனவரவு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது. நல்லவன், 5க்குரியவன், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி தான் இந்த குரு உச்சம். அப்போ பணம் மழை பொழிய போகிறது, குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கப் போகிறது. உங்கள் பேச்சை கேட்காதவர்கள் எல்லாம் இப்போ கேட்க போகிறாங்க. இவர் சொன்னதெல்லாம் சரியில்லை, பேச்சில் ஏதோ ஒரு வகையில் குடும்ப உறவுகளில் ஒரு கசப்புணர்வு இருந்தது, கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கசப்புணர்வுகள், கணவன் ஒரு சைடில் மனைவி ஒரு சைடில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள், எப்படியோ ஒரு வகையில் குடும்பத்தில் ஒரு நல்லவை இல்லாமல், குடும்பத்தில் இருக்கும்போதே ஒரு சலசலப்போடு இருக்குது. எங்கேயாவது வீட்டை விட்டு இருந்துடலாமா, வெளியில் போயிடலாமா, ஒரு வீட்டில் இருந்தால் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய அத்தனை விருச்சிகத்துக்கும் இந்த வருடம் குடும்பத்தில் நல்லவைகள், சுப காரியங்கள் செய்து, அதே சமயத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்யத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை நிச்சயமாக உருவாக்கும். வாக்குஸ்தானம் பலப்பட போகிறது. ஏன்னா 2ஆம் அதிபதி போய் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். வாக்கால் பாக்கியம், உங்கள் பேச்சால் பாக்கியம் கிடைக்க போகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ பேச்சின் மூலமாக பிழைக்கக்கூடியவர்கள், பேச்சை மூலதனமாக வைத்து செய்து கொண்டிருக்கக்கூடிய துறைகள், தொழில்கள் இருக்கக்கூடிய அத்துணை விருச்சிகத்துக்கும் ஒரு ஏற்றம், நல்லவைகள். புதிய ஒப்பந்தங்கள் எதிர்பார்க்கலாம். சார் என்ன ஒப்பந்தங்கள் சார்? ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக நடக்கும்.
ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கவே முடியலையே என்று இருக்கக்கூடிய அத்துணை விருச்சிகத்துக்கும் ஏதாவது ஒன்று நல்லவைகள். என்ன, ஒரு வீடு இல்லாமல் இதுவரைக்கும் வாடகை வருமானத்தில் தான் வாடகை வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் வீட்டின் மூலமாக, அதாவது வீடு கட்டி விற்பனை, ரியல் எஸ்டேட்டில் இருக்கவங்களுக்கும் ஒரு சூப்பரான பீரியட், கோல்டன் பீரியட்னு சொல்ல இந்த வருஷம் சம்பாதிச்சிடலாம். அப்போ ரியல் எஸ்டேட் நன்றாக வரப்போகிறது. வீட்டு சார்ந்த விஷயங்கள், வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, வாகனம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் அல்லது அதை தொழிலாக செய்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிகத்துக்கும் நல்லவைகள் நடக்கப் போகிறது. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. வாகன உதிரி பாகங்களை தயாரிக்கக்கூடிய துறையில் இருக்கவங்களுக்கும் நல்லது நடக்கப் போகிறது. அப்போ வீடு, வண்டி, வாகனம், நிலம், ஸோ இதை சார்ந்த துறை, இதை சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய அத்துணை விருச்சிக ராசி, விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு ஒரு ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம். நல்லது. 5ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். ஒரு மந்த தன்மை, ஒரு டல்னஸ் கொடுத்துட்டு இருந்த குழந்தைகளுக்கு ஒரு டல்லாக, ஒரு படிப்பில் ஒரு டல்லாக இருக்காங்க, மெதுவாக எந்திரிக்கிறாங்க, சோம்பேறித்தனமாக இருக்கா அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த விருச்சிக மாணாக்கர்கள் இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம், அதாவது இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இந்த தமிழ் புத்தாண்டில் சூப்பரான பீரியட், நல்லா படிக்க போகிறாங்க. ஆசைப்பட்ட படிப்பு படிக்க போகிறீங்க. வெளிநாட்டில் படிக்கணுங்கிற யோகம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வெளிநாட்டில் சென்று படிக்கக்கூடிய அல்லது வேறு ஸ்டேட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்பு, அதர் டிஸ்ட்ரிக்டில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும். இதுதான் ப்ளஸ் பாயிண்ட், நம்பர் 1 ப்ளஸ் பாயிண்ட். குழந்தை பாக்கியம் இல்லாத விருச்சிகத்துக்கு, ஏன்னா குரு உச்சம், குழந்தை காரக கிரகம் உச்சம், குழந்தை ஸ்தான அதிபதி உச்சம், குரு 5ஆம் இடத்தையே பார்க்குறார், ரெண்டுமே அவரே வர்றார். ஸோ போன வருஷம் பார்த்தீங்கன்னா குரு 8ல் போய் மறைஞ்சிட்டார், 5ஆம் அதிபதி போய் 8ல். உங்கள் பேச்சை, நிறைய குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்காம இருந்தது, அல்லது குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு வகையில் வலி, வேதனை, ஏதாவது ஹெல்த் பிரச்சனை, தொந்தரவு, என் பேச்சை கேட்கல, இந்த மாதிரி குழந்தைகளால் பெரிய ஏதாவது ஒன்று, ஸ்கூலில் படிக்கும்போது கூட அது படிக்க மாட்டேங்கிறான், இது கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வருடம் அதெல்லாம் இல்லை, நல்லா படிக்க போகிறாங்க. அவங்களுக்குள்ளேயே ஒரு எண்ண உணர்வு தோண போகுது. குழந்தைகள் கவர்மெண்ட்டில் என்ட்ரி ஆகணுங்கிற எண்ணம் இருக்கக்கூடியவர்களெல்லாம் கவர்மெண்ட்டில் என்ட்ரி ஆயிடுவாங்க. அரசாங்க வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. ஸோ குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் சூப்பராக இருக்க போகுது இந்த தமிழ் புத்தாண்டில். வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைச்சிடும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைச்சிடும். வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கணும், ஒரு வருஷம் தட்டி போகுது சார், கவர்மெண்ட்டில் இருக்கிற ப்ரமோஷன் கிடைக்க மாட்டேன், கிடைச்சிடும். ஸோ ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய, மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கக்கூடிய, உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப வரன் அமையக்கூடிய, ஏன்னா திருமண வாய்ப்புகள் அப்படியே டக்கு டக்கு நடக்கும். ஏன்னா குரு பலன் 9ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்கார், 5ஆம் இடத்தை பார்க்குறார். 5, 9, 1, 1, 5, 9 இறைவனுடைய ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 1, 5, 9 பலப்படுகிறது, வலுப்பெறுகிறது. அப்போ ஆசைப்பட்ட வரன், ஒரு சந்தோஷம் தரக்கூடிய செயல்பாடுகள் திருப்திகரமாகவே இருக்க போகுதுன்னு சொல்லலாம். அப்போது திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், படிப்பு சார்ந்த விஷயங்கள், பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லதாகவே இருக்கக்கூடிய ஒரு வருடம் இந்த வருடம். தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், ஊர் மாற்றம், இடம் மாற்றம், அத்தனை மாற்றங்களும் சிறப்பாகவே நடக்கும். வெளிநாட்டு தன்மை இருக்கா சார், 9ஆம் இடத்துல குரு உட்கார்ந்துருக்கார். அப்போது 2ஆம் அதிபதி 9ல் இருக்கார். தூரதேசத்தின் மூலமாக வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். பணம் எங்கிருந்து வரும், வேறு தூரத்திலிருந்து வரும், எங்கேருந்து வரும், அதர் ஸ்டேட்லேருந்து வரும், அல்லது வெளிநாட்டிலிருந்து வரும். ஏன்னா அங்கே போய் நீங்கள் வேலை பார்க்க போகிறீங்க, அங்கே போய் தொழில் அமைக்க போகிறீங்க, அல்லது எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி வெளிநாடு, வெளி மாநில தொடர்புகள் மூலமாக தன வருவாயை தரக்கூடிய ஒரு நல்ல வருடமாக உங்களுக்கு அமைப்பெறுது. அப்போ விருச்சிகத்துக்கு இந்த வருடம் ஏற்றத்தை பெறக்கூடிய, தனமழை பொழியக்கூடிய, மனதில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய, திருமண பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாகவே அமையப்பெறுகிறது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு.
இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும், உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், 2026 சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம், எப்போ திருமணம் நமக்கு நடக்கும், என்ன படிப்பு படித்தால் நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ இடமாற்றம் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், எப்போ குழந்தை பாக்கியம். ஸோ இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பலனை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.